எதிர்நீச்சல் அடுத்து என்ன நடக்கலாம் அப்படின்னா, நம்ம ஜீவானந்தம் நந்தினிக்கு கால் பண்ணி, நந்தினி கிட்ட தர்ஷன எப்ப வேணாலும் மண்டபத்த விட்டு ஏதாவது ஒரு பிரச்சனைய பண்ணி கூட்டிட்டு வரதுக்கு ரெடியா இருக்க சொல்லுங்க அப்படின்னு ஜீவானந்தம் சொன்ன உடனே நம்ம ஜனனி கேட்குறாங்க. "ஏன் சார்? எதுக்காக சொல்றீங்க அப்படி?" "என்ன ஜனனி, இன்னும் புரியலையா உங்களுக்கு? எப்படி நாம இனிமே அந்த மண்டபத்துக்குள்ள போயிட்டு, அந்த கல்யாணத்த நிப்பாட்டி, பார்கவிய அதே மண்டபத்துல தர்ஷனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதெல்லாம் நடக்காத கதை ஜனனி. அது தலைகீழ நின்னு தண்ணி குடிக்கிற மாரி. ஆனா, அதுவே தர்ஷன மண்டபத்த விட்டு வெளிய கொண்டு வந்துட்டோம் அப்டின்னா, நாம விருப்பத்துக்கு தர்ஷனுக்கு கல்யாணத்த பண்ணி வச்சிடலாம். அது மட்டும் இல்ல ஜனனி, எனக்கு என்னமோ நாம இந்த கல்யாணத்த ஈஸ்வரி முன்னாடி சரிப்பட்டு வரும்னு நெனைக்கிறேன். என்ன சார் சொல்றீங்க? புரியல எனக்கு. இல்ல ஜனனி, அன்னைக்கு பார்கவி வந்த உடனே ஈஸ்வரிக்கு டக்குன்னு முழிப்பு வந்திருக்கு. ஈஸ்வரியோடைய உடல் பாகங்கள்ல சின்ன ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா, ஈஸ்வரி பார்கவிக்கு நடந்தத வச்சு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அது மட்டும் இல்ல, ஈஸ்வரி தானே ஆசைப்பட்டாங்க. பார்கவிக்கும், தர்ஷனுக்கும் திருமணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு. அதனால இந்த திருமணத்த நாம ஏன் ஈஸ்வரி முன்னாடி பண்ணக்கூடாது? அப்படி மட்டும் நாம ஈஸ்வரிக்கு முன்னாடி வச்சு, பார்கவிக்கும், தர்ஷனுக்கும் கல்யாணம் வச்சோம்னா, அது கண்டிப்பா ஈஸ்வரியுடைய ஆழ் மனசுல இருக்கிற அந்த ஆசைய தூண்டிவிடும். அதனால கூட ஈஸ்வரி திரும்பவும் கண் முழிக்க வாய்ப்பு இருக்கு. நாம பண்ண போறது ஈஸ்வரிக்கு புடிச்ச, ஈஸ்வரி ஆசைப்பட்ட ஒரு முக்கியமான விஷயத்த. அத ஏன் நம்ம ஈஸ்வரிய விட்டுட்டு வேற எங்கேயோ பண்ணணும்? நெனச்சா நாம மண்டபத்துக்குள்ளேயே போயி எல்லாரையும் அடிச்சு போட்டு திருமணத்த பண்ண முடியும். ஆனா நமக்கு இப்போ அது முக்கியம் இல்ல. நமக்கு முக்கியம் ஈஸ்வரி தான். ஈஸ்வரியுடைய ஆசைய ஈஸ்வரி முன்னாடி வச்சு நிறைவேத்துனா, கண்டிப்பா ஈஸ்வரி கண் முழிப்பான்னு எனக்கு தோணுது ஜனனி. ஜீவன் சொன்ன உடனே, ஜனனி பரவால்ல சார். நீங்களாச்சும் அக்கா மேல இவ்வளவு பாசமா இருக்கீங்களே. கண்டிப்பா சார். கண்டிப்பா நாம எப்படியும் தர்ஷன அந்த மண்டபத்துல தூக்கிடலாம் சார். ஒரு பிரச்சனையும் இல்ல. தூக்கிட்டு வந்து நீங்க சொன்ன மாரியே நாம இங்கேயே வச்சு பாத்துக்கலாம் சார் அப்படின்னு இங்க ஜனனி சொல்றாங்க. அப்பதான் பார்கவி வந்துட்டு, ஐயோ அக்கா, வெளிய கேட்ல நெறைய ரவுடிங்க நிக்கிறாங்க. என்ன பண்றது இப்போ? அப்படின்னு சொன்னதுமே ஜனனி சொல்றாங்க, இங்க பாரு பார்கவி, இதுவரைக்கும் ஜனனி பொறுமையா போனான்னா அதுக்கு நெறைய காரணம் இருக்கு. ஆனா இதுக்கு மேலயும் பொறுமையா போவான்னா அது முட்டாள்தனம். நீங்க 2 பேரும் என் பின்னாடியே வாங்க. யார் வேணாலும் இருக்கட்டும். அவங்கள மீறி எப்படி உங்கள கொண்டு போகணும்னு எனக்கு தெரியும். வாங்க போலாம் அப்படின்னு ஜனனி தான் துப்பட்டாவ எடுத்து இடுப்புல கட்டிக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. ரவுடி பசங்க வந்து தடுக்க ட்ரை பண்ணுவாங்க. அப்போ ஜனனி ஆக்ஷன்ல இறங்கி அவங்கள போட்டு புரட்டு எடுத்துருவாங்க. எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. ஸோ இந்த ரவுடிங்களும் துரத்துவானுங்க. ஆனா ஜனனிய திரும்ப மிஸ் பண்ணிடுவாங்க. ஜனனி இங்க ஜீவானந்த பார்கவி அழைச்சிட்டு நேரா ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க. அதே மாரி நந்தினி அங்க சின்ன ஒரு பிரச்சனைய உண்டு பண்ணிட்டு அந்த கேப்ப பயன்படுத்தி தர்ஷன அழைச்சிட்டு நேரா ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருவாங்க. ஹாஸ்பிட்டல் வந்த உடனே இங்க பார்கவிக்கும், தர்ஷனுக்கும் ஈஸ்வரி முன்னாடி ஈஸ்வரி பார்க்குற மாரி வச்சு இங்க தர்ஷன் பார்கவிக்கு தாலியும் கட்டுவாரு. ஸோ இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே ஆதி குணசேகரனும் அறிவுக்கரசியும் பயங்கரமா கொந்தளிச்சு 2 பேரும் வெட்டி சாச்சிரண்டா அப்படின்னு பழிவாங்க எண்ணத்தோட துரத்த போறாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, ஈஸ்வரி முன்னாடி இந்த மேரேஜ் நடந்து ஈஸ்வரிய பார்த்து பார்கவி ஆசீர்வாதம் வாங்கும்போது ஈஸ்வரிக்கு திரும்பவும் லைட்டா வருது, முழிப்பு வருது. டாக்டர் வந்து பார்த்துட்டு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. கண்டிப்பா ஈஸ்வரி 1 ஆர் 2 டேஸ்ல கண் முழிச்சுருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்டு ஜீவானந்தமும், ஜனனி அப்புறம் வீட்ல இருக்க எல்லாருமே பயங்கரமா சந்தோஷமும் படுறாங்க.